வந்துட்டு இருக்கிறாரு. 21 வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். சோ தொடர்ந்து நம்ம 22 இருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் பார்ப்போம். சோ இப்போ 22 படிக்கலாம். வசனம் 22, யூதா 22. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. ஓகே, அன்பானவர்களே, நம்ம ஏற்கனவே இந்த ஒரு கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். யூதா எப்படி இந்த நிருபத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறார், அந்த கண்டினியூட்டி இருந்தா தான் ரொம்ப நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ வசனம் படிச்சோம் போன டைம் 20-21. நீங்களோ பிரியமானவர்களே அப்படின்னு சபைக்கு சொல்றாரு, பிரியமானவர்களே. சோ அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் பேசுவாரு. சில பேர் இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, பிரிந்து போவாங்க, ஜென்ம சுபாவம் இருக்கும், ஆவி இருக்காது, ஆவினால நடத்தப்பட மாட்டாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பட் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, நீங்க எப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம தியானிச்சோம் போன வாரம். ஒரு விஷயமும் ரொம்ப தியானிக்க வேண்டிய பாடங்களா இருக்குது. இப்ப யூதா அடுத்து என்ன கொண்டு போறாருன்னா, நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, உங்க விஷயத்துல நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப 22ஆம் வசனம் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, அல்லாமலும். இப்ப அல்லாமலும் ஆரம்பிக்கும் போது என்ன காமிக்குதுன்னா, உங்க விஷயத்துல நீங்க உங்களை குறிச்சு எப்படி இருக்கணும்னு 20-21 சொல்லி முடிச்சுட்டு, இப்ப 22-23ல உங்க கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, உங்க கூட இருக்கிறாங்க இல்லைங்களா, என்ன பண்றாருன்னா அங்க பேசுறாரு. சோ இப்போ நம்ம அதான் படிக்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்துல நம்ம பாக்குறோம், அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லிட்ட இந்த ஒரு நிருபம், ஏற்கனவே சொன்னது போல தமிழ் பைபிளுடைய டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கடினமா இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. டிரான்ஸ்லேஷன் சரியா பண்ணல. அதே சமயத்துல கேஜேவி பைபிள்ல போய் பார்த்தாலும் அதுவும் சரியா வரல. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இன்னும் ரொம்ப அக்யூரேட்டான பைபிளை செக் பண்ண வேண்டி இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்குது, அருமையா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பைபிள் ரெஃபர் பண்ணும்போது அது இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் தேவனுடைய கிருபையில இந்த திருவிவிலியம் அப்படின்ற ஒரு பைபிள் இருக்கு இல்லைங்களா, அது நல்ல அருமையா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேஜேவி பைபிள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இப்போ திருவிவிலியம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைபிள் நான் படிக்கிறோம், படிச்சு முடிச்ச பின்னாடி இப்போ சகோதரி படிப்பாங்க திருவிவிலியத்திலிருந்து. கவனிங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து நல்லா பகுத்து பாருங்க, பார்த்து சிலருக்கு பகுத்து பார்த்து சிலருக்கு. அப்போ ஒரு எக்லேஷியால எத்தனை பேர் இருந்துட்டாலும் எல்லாருக்கும்லாம் இல்ல, பகுத்தறியுங்க, சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்க, சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சியுங்க, அப்புறம் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆக்சுவலி இந்த வசனம் கேஜேவில அப்படித்தான் இருக்குது. நம்முடைய மூத்த சகோதரர் கேஜேவில இருக்கக்கூடிய வசனத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறார். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இதை விட இன்னொரு அக்யூரேட்டான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. என்ன சொல்லணும்னா சரியான ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. இப்ப அதை படிக்க போறோம். நிறைய முரண்பாடு இருக்குது. இப்போ பிரதர் ரசல் அவர் கொடுத்துட்ட ஒரு கோணம் கேஜேவி பைபிள பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டாங்க. பட் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த டிரான்ஸ்லேஷன்
மொழிபெயர்ப்பு மூலப்பிரதியோட கம்பேர் பண்ணும்போது சரியா வரதில்லை. பட் இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்குது, அது மூலப்பிரதியோட ரொம்ப இசைஞ்சு வருது. அது ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன். அதுல ரொம்ப தெளிவு வருது. ஆச்சரியம் என்னன்னா, அதே மாதிரி திருவிவிலியத்துல கூட அங்க வருதாப்பா. சரி, இப்போ படிங்க சிஸ்டர் அந்த வசனம் 22, 23. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலர் விவிலியம், திருவிவிலியம், ரோமன் கேத்தலிக் பைபிள் இருக்கு இல்லைங்களா, அது இருக்குங்களா? நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு பாத்தீங்களா சிலரை எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்களா? நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். இப்படியா ஸ்டார்ட் ஆகுது அங்க வசனம். இப்ப நம்ம பைபிள்ல அப்படி ஆரம்பிக்கல. பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து அப்படின்னு நான் கொண்டு போறாரு. பட் கேஜேவி டிரான்ஸ்லேஷன் இப்படிதான் இருக்குது. ஆனா இங்க பாத்தீங்க எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். என்ன விஷயம்? ஆக்சுவலி இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. பட் இப்போ நம்ம யோசிக்கணும், ஏன் இது சரி மொழிபெயர்ப்பு சொல்றோம்னா, ஏன்னா 1ஆம் வசனத்துல இருந்து ஒரு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு வகுப்பார் வருவாங்க, அவங்க பாத்தீங்கன்னா சபை ஜனங்களை பக்தியிலிருந்து விலக செய்வாங்க, அவபக்தியா நடப்பாங்க, கத்தரை மறுதளிக்கக்கூடிய காரியங்களை செய்ய தூண்டுவாங்க, அவங்க நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க சத்தியத்துக்கு மாறா இல்லைங்களா? இப்போ இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க மத்தியில நாம நம்மளை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குன்னு 20-21 சொல்லிட்டார். ஆனா இப்படி வர்றவங்க மத்தியில நாம நம்மை காத்துக்கணும், நல்ல விஷயம், ரொம்ப முக்கியம். அட் தி சேம் டைம் நம்மளை எந்த அளவுக்கு காத்துக்கிறோமோ அதே போல இந்த மாதிரி வரக்கூடிய ஜனங்கள் மத்தியிலிருந்து, இவங்களுடைய தாக்குதலில் இருந்து, இவங்களுடைய காரியங்களிலிருந்து நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கிறது? ஏன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம், நாம தெளிவா இருக்கலாம் இவங்க மத்தியில. ஆனா கூட இருக்கிறவங்க பலவீனமான ஜனங்கள். அப்போ ஒருவேளை அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு மேபி நம்ம ட்ரூத்துக்கு தான் வந்திருக்கிறோமா, நம்ம ட்ரூத்ல தான் இருக்கிறோமா, என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்களே, சந்தேகம் வருமா இல்லைங்களா? அப்போ சந்தேகம் வருதுன்னா அப்ப தயங்குவாங்க. ஏன் சந்தேகம் வருது? நிறைய கொஸ்டின்ஸ் அங்க வருது. பட் இங்கிலீஷ்ல நம்ம படிக்கிறோம். இப்போ இங்க தமிழ்ல படிக்கும் போது நம்ப தயங்குவோர். எஸ், சில நேரங்கள்ல இந்த மாதிரி வரக்கூடிய ஜனங்கள், அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய பிரசன்டேஷன், அவங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது, அப்போ சகோதர சகோதரிகள் எல்லாரும் இல்ல, சில பேர் டவுட் ஆயிடுவாங்க, சந்தேகம் ஆயிரும். நம்ம கரெக்டா தான் இருக்கிறோமா, ட்ரூத்குள்ளதான் இருக்கிறோமா, வருமா இல்லைங்களா? அப்போ அவங்க விஷயத்துல என்ன பண்ணணும், அதுதான் இங்க யூதா அங்க சொல்ற. அப்போ அவங்க விஷயத்துல என்ன பண்ணுங்க, இரக்கம் காமிங்க இல்லைங்களா? இந்த வசனம் ஈவன் திருவிவிலியம் கூட சரியில்லை. ஏன்னா மூலப்பிரதி செக் பண்ணும்போது நம்ப தயங்குறோம். அவங்க நம்ப தயங்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? டவுட் ஆயிட்டு இருக்குது, ஏதோ சம் கேள்விகள் அவங்களுக்குள்ள வந்திருக்குது. அப்ப அவங்களுக்கு எப்படி, அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் உடைய கிரீக் வேர்டு போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, அதுக்கு அந்த கிரீக் வேர்டுக்கு என்ன மீனிங், என்ன மாதிரி மீனிங் கொடுக்குறாங்கன்னா, டு கன்வின்ஸ் ஆர் டு ரெஃப்யூட். அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்க இந்த ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கிற விஷயத்துல இது உண்மைத்தானு புரிய வைங்க, தெளிவுபடுத்துங்க. தேவைப்பட்டா அவங்க எதை கேள்வியா வைக்கிறாங்களோ, எதை கேள்வியா வைக்கிறாங்களோ அதை ரெஃப்யூட் பண்ணுங்க. அந்த கேள்வியை உடைச்சு போடுற மாதிரி ரொம்ப நேர்த்தியான வகையில உங்க பதில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கணும், யூதா ஒரு வகுப்பாரை பத்தி பேசிட்டு வராரு. சில பேர் எக்லீஷியாக்குள்ள வருவாங்க,
அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் செய்வாங்கன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து 1 by 1 பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவங்கள மைண்ட்ல வச்சுக்கணும். அவங்க மத்தியில நீங்க உங்களை காத்துக்கொள்ளணும் சொல்லிட்டு, இப்போ உங்க உடன் சகோதர சகோதரிகள் விஷயத்துல சில பேர், அந்த சில பேர் ஏன் சிலர் சொல்றாருன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரையும் நம்ம கைட் பண்ண முடியாது. நமக்கு தெரியும் இல்லைங்க, இந்த ஓட்டத்துல யார் வைராக்கியமா இருக்கிறா, யார் ரொம்ப சத்தியத்தின் மேல அன்பா இருக்கிறா, யார் தேவன் கிட்ட தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த விஷயத்துல எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க, கண்டிப்பா கவனிக்கணும். ஏன்னா உடன்படிக்கை எல்லாரும் எடுத்திருக்கலாம், எக்லீசியால பேப்டிசம் எடுத்து வந்த எல்லாருமே ஆவிக்குரியவர்களாக இருக்கிறாங்க என்று சொல்ல முடியாது, அல்லது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க என்று சொல்ல முடியாது. நம்ம கவனிக்கணும் யார் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருப்பீங்க ஆல்ரெடி. சில எவிடன்சஸ் இருக்குது இல்லைங்களா, ஒருத்தர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா, அதுக்கு சில எவிடன்சஸ் இருக்குது. எப்படி நம்ம சில சில சிம்டம்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, ஒருத்தர் எப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அது மாதிரி ஒருத்தர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்னா சில சிம்டம்ஸ் இருக்கும். சிம்டம்ஸ் மீன்ஸ் சில நிரூபணம் இருக்கும். அப்ப நமக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி சில ஜனங்களால ஏமாற்றப்படுவாங்க, வஞ்சிக்கப்படுவாங்க. அப்போ அது மட்டும் இல்ல, அவங்க சந்தேகம் ஆயிரும். தெரியும் கண்டிப்பா இவங்கிட்ட கரெக்டா நம்ம சொல்லி புரிய வச்சோம்னா அவங்கள காப்பாத்திரலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு நீங்க தமிழ்ல இரக்கம் காட்டுங்கள் வருது, அது இரக்கம் சொல்றதை காட்டிலும் அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்களுக்கு உணர்த்துங்க, அவங்களுடைய விஷயங்களுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, டு கன்வின்ஸ் பண்ணுங்க ஆர் டு ரெஃப்யூட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அங்க வருது. சோ இது ஒரு வகுப்பா, சிலர்ல ஒரு வகுப்பா இல்லைங்களா. இப்போ அடுத்த விஷயம், ரெண்டாவது வகுப்பார், ரெண்டாவது குரூப்ஸ் யூதா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, சிலரை இல்லைங்களா, சிலரை ரட்சியுங்க அல்லது காப்பாத்துங்க, எங்க இருந்து, அக்னியில் இருந்து இழுத்து விடுங்கன்ற. சகோதர சகோதரிகளே, இது என்ன அர்த்தம், ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம தியானிக்கணும். அக்னியில் இருந்து சில பேரை இழுத்து விடணுங்களாம். அக்னியில் இருந்து இழுத்து விடுறதுன்னா என்ன அர்த்தம்? பொதுவா இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு இணை வசனம் போய் பார்க்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:15. ஒருவன் கட்டினது வந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கிறோம், எல்லாரும் பேப்டிசம் எடுத்திருக்கிறோம், தேவன் அர்ப்பணிச்சிருக்கிறோம். பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ட்ரூத்துக்குள்ள வந்த பின்னாடி நம்ம எதை கட்டுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க எல்லாரும் கட்டுறாங்க, ஆனா கட்டுனது பரீட்சிக்கப்படும், அது அக்னினால பரீட்சிக்கப்படும், நாளானது அது விளங்க பண்ணும். இவ்வளவு வருஷம் எந்த அளவுக்கு ட்ரூத்ல வளர்ந்துருக்கிறோம், எவ்வளவு தூரம் குணலட்சணங்கள்ல வளர்ந்துருக்கிறோம் இல்லைங்களா சகோதர சகோதரிகளே, அது அக்னியில் பரீட்சிக்கப்படும். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குங்களாமா, அக்னி இருக்குது. பட் இந்த அக்னியில பரீட்சிக்கப்பட்டு பாஸ் ஆகுறாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு வகுப்பா இருக்கிறாங்க. 1,44,000 பேர் இல்லைங்களா, இன்னொரு வகுப்பா இருக்கிறாங்க. இந்த அக்னியில அவங்க ஒன்னு கட்டுறாங்க, கட்டுனது வெந்து போயிடுச்சு, கட்டுனது வெந்து போயிடுச்சு. ஆனா அவங்க அக்னியிலிருந்து தப்பிச்சிடுறாங்க, அக்னியிலிருந்து தப்பிச்சிடுறாங்க. பட் கட்டுனது வேஸ்டா போச்சு. இது ரெண்டாவது வகுப்பார். அப்படின்னா மூணாவது வகுப்பார் யாரு? கொரிந்தியர்ல இல்ல,
பட் நம்ம அனுமானிக்கலாம், இவங்களும் கட்டுறாங்க, கட்டினதும் வெந்து போயுது, இவங்களும் அக்னியில வெந்து போயிடுறாங்க. அப்ப 3 ஸ்டேஜ். நாளானது அதை விளங்க போனோம். அக்னி பரிசோதிக்கும். நாம என்ன கட்டுறோம்? மரமா, இல்ல என்னங்க, பொன்னா, வெள்ளையா, இல்ல புல்லா, எதை கட்டுறோம்? அது ரொம்ப முக்கியம். அது என்னன்றத நம்ம கொரிந்தியர் ஸ்டடின்னு ஒண்ணு இருக்குங்க. அது நம்ம நிறைய ஆடியோஸ் இருக்கு, நீங்க கேட்டிருப்பேன். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது பரீட்சிக்கப்படும் போது சபை நின்றாங்க. நல்ல விலையேற பெற்ற கல், பொன், வெள்ளி, அவங்க நின்றாங்க. அவங்க அக்னியில அவங்க கட்டினது நிலைச்சு நிக்கும், அவங்களும் நிலைச்சு நிப்பாங்க. ஆனா இன்னொரு வகுப்பா இருக்கிறாங்க, திரள் கூட்டம். கட்டுனது வெந்து போயிடுச்சு, பட் அக்னியில இருந்து என்ன ஆயிட்டாங்க? தப்பிச்சுட்டாங்கோ. 3வது வகுப்பா பத்தி சொல்லணும்னா, 2ஆம் மரணம். கண்டிப்பா அவங்க கட்டுறது வெந்து போயிருக்கும். அவங்க 2ஆம் மரணத்துக்கு போறாங்கன்னா அது என்ன காமிக்குதுன்னா, கண்டிப்பா அவங்க அக்னியில மாட்டிக்குவாங்க, இறந்துருவாங்க. அப்போ அக்னி அப்படின்றது ஒரு டெஸ்டிங், ஒரு ட்ரையல், ஒரு சோதனை. சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த பாயிண்ட மனசுல வச்சுட்டீங்கன்னா, இப்ப யூதா சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு வந்துடலாம். சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விடுங்கன்றார். ஏன்? இல்ல அப்படின்னா அவங்க செகண்ட் டெத்துக்கு போயிருவாங்கோ, 2ஆம் மரணம் போயிருவாங்க. ஆகையினால சிலரை, நமக்கு தெரியும், அந்த சிலர் சொல்லும் போது எல்லாரையும் பண்ண முடியும். நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த ட்ரூத்துக்கு வந்த ஒரு சகோதர சகோதரிகளுமே எவ்வளவு தூரம் சத்தியத்தின் மேல அன்பா இருப்பாங்க, அது எந்த அளவுக்கு அவங்க லைஃப் அங்க போயிட்டு இருக்கு, நம்ம ஒருவர் கவனிக்கணும்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த விஷயம் கண்டிப்பா முக்கியம். அப்போ அவர்களை இழுத்து விடணும். ஏன்னா இழுத்து விடலைன்னா அது செகண்ட் டெத்துக்கு அங்க போயிருவாங்க. பட் நீங்க இழுத்து விட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, இது ஒரு உதவி பண்ற மாதிரி தான். அட்லீஸ்ட் அவங்க திரள் கூட்டமாவாச்சு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குது. இந்த மாதிரி சில பேர் வந்து சபைக்குள்ள வந்து, அல்ல சபைக்குள்ள இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா, சகோதர சகோதரிகளை பக்தியிலிருந்து விலகி போக வச்சு, கர்த்தரை மறுதலிக்க வச்சு, இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது மாதிரி பண்ணுவாங்க. அது 2ஆம் மரணத்துக்கே கொண்டு போய் விட்டுருது. அப்போ 2ஆம் மரணத்திலிருந்து காப்பாத்துங்க, அக்னியிலிருந்து இழுத்து விடுங்க. இது 2வது ஒரு குரூப்ஸ பத்தி அங்க பேசுறேன். அடுத்து 3வது குரூப் பத்தி பேசும்போது சொல்றாரு, சில பேர், தமிழ்ல வரதுல, அங்க சிலரை காப்பாத்துங்க, சிலரை காப்பாத்துங்க. பட் எப்படி காப்பாத்துங்கன்னா, சொல்றாரு, பயத்தோட காப்பாத்துங்க. இது என்ன காமிக்குது? காப்பாத்துங்க, ஓகே. அந்த காப்பாத்துங்கன்னா, அந்த காப்பாத்தும் போது பயம் இருக்கணுங்களாம். இது என்ன பயம்? கண்டிப்பா 2 காரணிகள் நம்முடைய 2ஆம் மரணத்துக்கு கொண்டு போ. ஒண்ணு பாவம், இன்னொன்னு தவறான போதனைகள். பாவம், தவறான போதனைகள். இது 2மே நம்மளைய 2ஆம் மரணத்துக்கு கொண்டு போ. தவறான போதனைன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிச்சத்துக்குள்ள வந்து இருளுக்குள்ள போறாங்க பாத்தீங்களா? ஆல்ரெடி பேர் சபை இருள இருக்கிறாங்க. இருள இருந்து வெளிச்சத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை பார்த்த பின்னாடி மறுபடியும் இருளுக்கு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஜனங்கள் தான் தவறான போதனைகள் மறுபடியும் போய் மாட்டிக்கு. அதே போல பாவங்கள் அங்கிருந்து கழுவப்பட்டு வந்த பின்னாடி மறுபடியும் பாவத்துல போய் சிக்கி பாவத்தினால ஜெயம் கொள்ளப்படுறது எவ்வளவு ஒரு சீரியஸ்னஸ் இல்லைங்களா? ஆகையினால அப்படிப்பட்டவங்களை காப்பாத்துறது ஒண்ணு, ஆனா ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம் இருக்கணும்?
தமிழ் வசனம் பிரிச்சிருச்சு அந்த வசனத்தை. பட் அந்த ரோதர்காம் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா அது இப்படி வரல. ஆக்சுவலி தமிழ்ல இருக்கிற மாதிரி வரல. நீங்க பயத்தோட காப்பாத்தும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க யார காப்பாத்துறீங்களோ நீங்க ரொம்ப பயத்தோட இருக்கணும். ஏன்னா அவங்க எதனால இந்த நிலையில இருக்கிறாங்கன்னா, ஏதோ கரைப்பட்டுட்டாங்கோ, அவங்களுடைய வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய வஸ்திரம் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிறது. மேபி கண்டிப்பா துணிஞ்ச பாவங்கள் பண்ணுவாங்க போல. அந்த காரியங்கள் பண்ணும்போது நீங்க அவங்கள காப்பாத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பயம் இருக்கணும். ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அவங்களுடைய விஷயங்கள், அந்த தவறுகள், அந்த கரைப்பட்ட ஒரு நிலை உங்களைய டச் பண்ணிடக்கூடாது. அதை நீங்க வெறுக்கணும். அவங்களுடைய வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறது இல்லைங்களா, அந்த கரைப்பட்ட காரியத்தை எதனால கரைப்பட்டு இருக்குதோ அதை நீங்க வெறுக்கணும். வெறுக்காம நீங்க போய் காப்பாத்த போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால்தான் ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு அங்க யூதா இந்த 2 வசனத்துல மொத்தம் 3 குரூப்ஸ பத்தி பேச இல்லைங்களா. யார் யாருக்கு சந்தேகம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் தயங்குறாங்க, நம்புறதுக்கு தயங்குறாங்க, புரிய வைங்க. அதே போல சில பேரை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அக்னியிலிருந்து இழுத்து விடுங்க இல்லைங்களா. அதுக்கு அக்னியிலிருந்து காப்பாத்தி விடுங்க. 3வது சொல்றாரு, நீங்க சில பேருக்கு இரக்கம் அல்லது காப்பாத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதை, பயத்தோட செய்யுங்க அப்படிப்பட்டவங்களை காப்பாத்தும் போது. ஏன்னா மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிறது வஸ்திரம் அவங்களுக்கு. அந்த கரை உங்க வஸ்திரத்துல படாம இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதை, பயம் இருக்கணும். சகோதர சகோதரி, உண்மையிலே யூதா பேசுற ஒரு காரியங்களுமே ஒருவேளை இப்ப நமக்கு புரியல அப்படின்னாலும் கூட இன் ஃபியூச்சர்ல இந்த அனுபவங்களுக்குள்ள போகும்போது தான் நமக்கு ஞாபகம் வரும். ஓ, இதுதான் நம்ம படிச்சோம், இதுதான் யூதா நமக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இவங்க இந்த 3வது வகுப்பாரை பத்தி சொல்லும் போது ரொம்ப என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த வகுப்பார் இவங்களே நீங்க ரட்சிங்கன்றாரு, பட் பயத்தோட ரட்சிங்கன்றார். ஏன்னா நீங்க அவங்கள ரட்சிக்க முற்படும் போது, ஏன்னா அவங்களே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எங்க இருக்கிறாங்க தெரியுங்களா, ரொம்ப எட்ஜ்ல நிக்கிறாங்க. 2ஆம் மரணத்துடைய எட்ஜுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் ஸ்லிப் பண்ண கீழே விழுந்துருவாங்க. ரொம்ப பார்டர்ல வந்துட்டாங்க. அவ்வளவு ரொம்ப லாஸ்ட் கண்டிஷன். அவங்கள நீங்க காப்பாத்த முற்படும் போது பயம் இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் அங்க உங்க கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் விஷயத்துல நீங்க இத பாத்தீங்கன்னா சிலரை 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 சரி, இதெல்லாம் யூதா அங்க பேசிட்டு கடைசியில இப்போ இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறாரு. சோ நாமளும் முடிக்க போறோம். கண்டிப்பா இது ஒரே சப்ஜெக்ட்ல பண்ணாதான் ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம பிச்சு கட் பண்ணி கொண்டு போறோம் ஒவ்வொரு வாரமா. பட் இது ஒரு கோர்வையா ஒரே கிளாஸ்ல பார்த்தா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் இந்த கடைசி 2 வசனம் ரொம்ப ஒரு தைரியம், உற்சாகம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் பார்க்கும்போது, யூதா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அப்போ என்ன பிரதர், நம்முடைய ரட்சிப்பு எப்படிதான் நம்ம நிறைவேறும், நம்ம ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவோமா, தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நான் செஞ்சு முடிச்சிருவேனா, என் லைஃப் தேவனுக்கு பிரியமா, என் ஓட்டத்தை நல்லபடியா நான் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவேனா, ஒரு கேள்வி வரும், தயக்கம் வரும், பயம் வரும் இல்லைங்களா. சோ அப்போ இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த நிருபத்தை படிக்கிற எல்லாருக்குமே வரும். ஏன்னா வசனம் 23 வரைக்குமே ரொம்ப வார்னிங்கா தான் பேசியிருக்கிறார், எச்சரிப்பா தான் பேசியிருக்கிறார். அப்ப படிக்கிறவங்களுக்கு ஒரு கலக்கம் ஆயிரும் இல்லைங்களா. ஆகையினாலதான்
இந்த நிருபத்தை முடிக்கும் போது எவ்வளவு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்றாரு பாருங்க. யூதா பயன்படுத்துற வார்த்தைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சகோதர சகோதரி, படிக்கலாம். வசனம் 24, 25. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். பாத்தீங்களா, இந்த 2 வருஷம் உண்மையிலே படிக்கக்கூடிய அவங்களுக்கு நமக்கு ரொம்ப ஒரு உற்சாகம், தைரியம் கொடுக்குது. தேவன் மேல ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை நமக்கு கொண்டு வருது. என்ன மீனிங்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல பத்தி பேசும்போது வழக்கம் போல தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொதப்பிட்டாங்க. இந்த வசனத்துல யார பத்தி பேசுறாரு? நம்முடைய இரட்சகராகிய தேவன் இல்லைங்களா? இரட்சகராகிய தேவனுக்கு என்னங்களாமா பாருங்க, அந்த 25ஆம் வசனம், தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ரைட்டுங்களா? இது யார் அவரு? இரட்சகராகிய தேவன் யாரு? இயேசுவா, பிதாவா? உண்மையில இன்னைக்கு பெயர் சபையில அந்த திருத்துவம் பத்தி பேசும்போது இது ஒரு கேள்வியா கேட்பான். இரட்சகரான தேவன் யாரு? ஏன்னா நீங்க அந்த 24ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, வலுவாதபடி உங்களை காக்கணும், அப்புறம் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அப்ப இதை படிக்கும் போது நிறைய பேருக்கு அது இயேசு கிறிஸ்து தான் தோணும். ஆனா 25ஆம் வசனம் படிக்கும் போது பிதாவாகிய தேவன் அப்படி நமக்கு தோணும். அப்ப யார் இது? சோ பிரதர் ரசல் பிரதருடைய கமெண்ட்ரியில செக் பண்ணி பாத்தீங்கன்னா, பிரதர் ரசல் அது இயேசு தான் சொல்ற, அது இயேசு கிறிஸ்து சொல்ற. பட் தாழ்மையில முன் வைக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல தமிழ் டிரான்ஸ்லேஷன், ஈவன் கேஜேவி பைபிள் டிரான்ஸ்லேஷன் கூட சரியில்லை. இந்த வசனத்தை நம்ம ரோதர்காம் படிக்கணும். பட் இருந்துட்டாலும் திருவிவிலியத்துல ரொம்ப கிளியரா இருக்குது. இப்ப படிங்க, இந்த வசனம் யார பத்தி பேசுது? 24, 25 திருவிவிலியம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிய காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் புரியன. ஆமேன். எவ்வளவு தெளிவா இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு தெளிவா இருக்குது. எப்படி யூதா முடிக்கிறார் பாத்தீங்களா? நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய், நம்முடைய ஆண்டவராக இயேசு மூலமாய் தேவனுக்கு, நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு எப்படி முடிக்கிறார் இல்லைங்களா? அப்போ இதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆக்சுவலி. பட் தமிழ்ல அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சொதப்பிட்டாங்க. ஆகையினால நமக்கும் என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஷன் ஆயிருது இல்லைங்களா? நாளைக்கு ஒருவேளை பெயர் சபையில யாராவது வந்து இது ஒரு கேள்வி கேட்பான். ஆக்சுவலி பெயர் சபை கூட விட்டுருங்க, நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா, ஏன்னா பிரதர் ரசல் பிரதர் இது இயேசு தான் சொல்லியிருக்கிறார். இயேசு சொல்லியிருக்கிறாரு. என்ன ரீசன்னா, அது கேஜேவி பைபிள் டிரான்ஸ்லேஷனை வச்சு அப்படித்தான் கொடுத்திருக்கிறான். அப்போ நம்ம கேட்கலாம் கேள்வி, ஏன் பிரதர் ரசல் பிரதருக்கு தெரியாதா? இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் பதில்? கண்டிப்பா ஒரு பதில் இருக்குது. சில காரியங்கள் தேவன் நம்முடைய சகோதரர் ரசல் பிரதர் மூலமாய் நிறைய காரியங்கள் அவர் கொடுத்துட்டாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி தான் அங்க, ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அது என்ன ரீசன் பிரதர் ரசல் பிரதரே சொல்றேன். எல்லா விஷயங்களும் கிளியர் அண்ட் கட் அப்படின்னா எல்லாம் பெர்ஃபெக்டா எல்லா ட்ரூத்ஸுமே தன் மூலமா அங்க கொடுக்கப்படும் பிரதர் எங்கேயுமே சொல்றாரு. ஆனா சில விஷயங்கள் அவரே சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. தன்னுடைய ரைட்டிங்ஸ் படிக்கிற ஒரு சகோதர சகோதரிகளுமே இதை எப்படி படிக்கணும், எப்படி படிக்க கூட.
சோ இத பத்தி நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்கள ரொம்ப விவரமா பார்க்கலாம் அப்படி எழுத்துக்களில் இருந்து. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா இந்த வசனத்துக்கான மீனிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்களாமா, நீங்கள் தடுக்கி விழுந்து விடாதபடி, வலுவாதபடி. நினைச்சு பாருங்க, இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டாலும் ஃபியூச்சர் எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது. நம்ம லைஃப்ல என்னென்ன அனுபவங்கள் வரும், என்னென்ன சோதனைகள் வரும், நம்ம லைஃப் டைரக்ஷன் எப்படி போகும் எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நம்ம லைஃப தேவன் கையில கொடுத்ததுனால தேவன் நம்ம வாழ்க்கையில எது அனுமதிச்சாலும் அது தேவன் தான் அனுமதிக்கிறார். அப்படின்னா நம்ம லைஃப்ல எது நடந்துட்டாலும், எந்த சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போயிட்டாலும் அது தேவன் அனுமதிக்காம எதுவும் வராது. பட் என்ன வரப்போது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஆனா ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு லைஃப்ல அர்ப்பணிப்பு வாழ்க்கையில தேவனுடைய ஜனங்கள் யார் யாரெல்லாம் தங்கள் தேவன் மேல அன்பு, சத்தியத்தின் மேல அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்க விஷயத்துல தேவன் என்ன பண்றாராமா, தடுக்கி விழாதபடி அல்லது வலுவாதபடி. பட் நிறைய நேரங்கள்ல இந்த பாவங்கள் ஒரு பக்கம், கள்ள போதனைகள் ஒரு பக்கம், தவறான வழிநடத்துதல் ஒரு பக்கம். ஏன்னா கூட இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸுங்களே சில நேரங்கள்ல ராங் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம சில நேரங்களை நம்பி நம்ம அதை ஏற்றுக்குவோம். அப்போ ராங் கைடன்ஸ் கிடைக்கும் போது நம்ம தவறான வழிகளை சூஸ் பண்ற மாதிரும். ஆகையினாலதான் தேவனை ஒருத்தர் அண்டி புடிச்சுக்க வேண்டியது அவசியமா. சங்கீதக்காரன் சொல்றாரு, படிக்கலாம். சங்கீதம் 94:18. சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இல்லைங்களா? கண்டிப்பா இது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வாங்கியிருப்பீங்க நம்ம நம்புறோம். நிறைய நேரங்கள்ல சறுக்கும். பட் சறுக்கும் போது சறுக்குது இல்லைங்களா? சறுக்காமலே இல்ல, சறுக்குவோம். ஆனா அந்த நேரத்துல தேவனுடைய கிருபை தான் நம்மள என்ன பண்ணுதுங்களாமா, தாங்குது. சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முறை இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா எப்படி ஒட்டகம் ஊசியின் காதுல நுழையுதோ அது மாதிரி இருக்குமா. அப்போ சீசர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே என்ன இவ்வளோ, அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா படிங்க, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26th chapter, சாரி 26ஆவது வசனம். அதுதான் பிரதர் இருக்கு. படிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஒரே நிமிஷம் சிஸ்டர், ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷங்க. அந்த சாரி, மன்னிக்கணும். மார்க் 10ஆம் அதிகாரம் 26. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆச்சரியப்பட்டு, ஆச்சரியம் சொல்றதை விட அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆக்சுவலி. ஏன்னா இந்த லைஃப் இப்படி இருக்குமா? ஏன்னா இது நமக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உடன்படிக்கை பண்ணும் போது தெரியாது. பட் உடன்படிக்கை பண்ண பின்னாடி கிளாஸஸ் இன்னும் நிறைய பலமான ஆகாரம் சாப்பிடத்தான், ஓ இப்படி இருக்குமா, அப்போ எப்படி பிரதர் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஒரு அதிர்ச்சி வருது இல்லைங்களா? அது மாதிரி அப்படின்னா யார்தான் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவாங்கோ
அதுக்கு கர்த்தர் இயேசு என்ன பதில் கொடுக்கிறார் படிக்கலாங்களா? 27, 28. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதிருந்தால் தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். உங்களால முடியாது, இதுல மனுஷனால முடியாது, பட் யாரால முடியும்ட்டார்னா தேவனால் எல்லாம் கூடும். உண்மைதான் இல்லைங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பா 1,44,000 பேர் ஒரு கிட்ட போய் கேட்டோம்னா, நீங்க எப்படிங்க இந்த அழைப்பு, எப்படிங்க இந்த ஓட்டத்துல வந்தீங்க, எப்படி ஜெயிச்சீங்க கேட்டா அவங்க சொல்ற பதில் யார் தெரியுங்களா? நம்மளாம் ஒண்ணும் இல்ல, தேவன் தான் அப்படின்னு. சரி, அப்ப தேவன் தான் பண்ணாருன்னா அப்ப அவங்க ஒண்ணுமே செய்யலையானா அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா தேவன் ஒருத்தரை தூக்கி விடுறாரு, ஒருத்தரை தாங்குறாரு, ஒருத்தருக்கு எல்லா வகையிலுமே மரண பரியந்தம் ஜெயிக்க வைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய பார்ட்ல சில விஷயங்கள் தேவன் எதிர்பார்க்கிறான் இல்லைங்களா? நாம எவ்வளோ நம்முடைய நோக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணம் இதெல்லாம் தேவன் பார்க்கிறான். சோ அப்போ வலுவாதபடி தேவன் தான் என்ன பண்றாராமா, நம்மளைய காக்குறாரு. அடுத்த பாயிண்ட், இப்படியா காத்த பின்னாடி எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாராமா? தமக்கு முன்னாடி இல்லைங்களா? தமக்கு முன்னாடி தமது மகிமையுள்ள சன்னிதானம் இல்லைங்களா? இங்கிலீஷ்ல எப்படி படிக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, டு செட் யூ இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, தன்னுடைய மகிமையுள்ள சமூகத்துல உங்களைய வைக்கிறார். ஞாபகம் நினைக்கிறோம், டேபர்நாக்கிள்ல தேவனுடைய மகிமை எங்க இருக்கு பாக்குறோம்? உடன்படிக்கை பெட்டி இல்லைங்களா? அது எதை காமிக்குதுன்னா பரலோகம். தேவனுக்கு முன்னாடி இல்லைங்களா நம்மளை என்ன பண்றாராமா? குற்றமற்றவர்களாய். அது தேர்ட் பாயிண்ட். அப்போ இப்படியாக தேவனுக்கு முன்னாடி தேவன் நம்மை அங்க கொண்டு போய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரு. அப்போ வலுவாதபடி காத்து தமக்கு முன்னாடி நம்மளை நிப்பாட்டி, அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், இதெல்லாம் செய்யணும். அதே போல மூணாவது பாயிண்ட் என்னன்னா, கரை திரை அற்றவர்களாக அல்லது மாசற்றவர்களாக நம்மளைய நிறுத்துறாரு. அப்போ மாசற்றவர்களாக நிறுத்துறாரு உடைய அர்த்தம் என்ன? அதுவும் மாசற்றவர்களாய் நிறுத்துறார் அப்படின்ற வசனம் இங்கிலீஷ்ல படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா நிப்பாட்டுறார். எந்த ஒரு குற்றம் இல்லாத, ஒரு குறை இல்லாத. பொதுவா இன்னைக்கு நமக்கு இப்போ தற்காலத்துல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் ஒரு நிலை வாங்கி, இதுவே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கிருபை இல்லைங்களா? இன்னைக்கு இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அது யார் மூலமாய்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நீதிமான் ஆக்கப்படக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவங்களா இருக்கிறோம். ஆனா மகிமையில போகும்போது இல்லைங்களா, தேவன் நமக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த அழியாமை உள்ள நிலைக்கு அங்க கொண்டு போறாரு. இப்ப இருக்கிற சரீரம் பாவ சரீரம் தான், பட் தேவன் நமக்கு கொடுக்கிற சரீரம் அழியாமை சரீரம், பரிசுத்தமானது. அப்போ தேவன் தமக்கு முன்னாடி நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரே தேவன் சொல்லல, என்ன வேர்டு யூஸ் பண்றாருன்னா, ஒரே ஞானமுள்ள இரட்சகராகிய தேவன் இல்லைங்களா? ஒரே ஞானமுள்ள இரட்சகராகிய தேவன். unto God alone. ஞானம் என்ற வார்த்தை கூட இங்க வரதில்லைதான், பட் தமிழ்ல அங்க மென்ஷன் ஆயிருக்குது, அது பிரச்சனை இல்லை. பட் இங்கிலீஷ்ல படிக்கும்போது ரோதர்ஹாம்ல unto God alone, நம்முடைய இரட்சகரான ஒரே தேவன். இது யாருன்னா பிதாவாகிய தேவன். அவருக்கு கிறிஸ்து மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் நாம பார்க்கணும். நமக்கு தெரியும், எபிரேயர் புஸ்தகத்துல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா,
ரட்சகர் மூலமாய். கண்டிப்பா தேவன் நம்மளை காப்பாத்துறாரு, நம்மளை தூக்குறாரு, தம்முடைய சமூகத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாரு. பட் இதெல்லாம் எப்படின்னா தேவன் தான் பண்றாங்க. பட் இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது? படிக்கலாம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? கர்த்தர் இயேசு மூலமாய்னா அவர் தான் என்ன பண்றாருங்களாமா? தேவனுடைய கிருபையில நம்ம என்ன பண்றாரு? தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு இல்லைங்களா? அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு பெரிய ஸ்லாக்கியம் கிடைக்குது. சரி, அப்போ தேவனுக்கு மகிமை செலுத்துறாரு. ஒரே இரட்சகரான தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் லார்டு, நம்முடைய ஆண்டவர் யார்னா கர்த்தர் இயேசு மூலமாய் மகிமை உண்டாவதாக. மகிமை மட்டும் இல்ல, இன்னும் சில வார்த்தைகள் சொல்றாரு. மகிமை தமிழ்ல எப்படி படிக்கிறோம்? பாருங்க, கணம் ஒண்ணு, கணம்னா க்ளோரி. அடுத்து மகத்துவம், ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை. அது இங்கிலீஷ்ல கிரேட்னஸ். கிரேட்னஸ்னா என்ன? தேவன் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் உலகத்துக்கு தெரியாது இல்லைங்களா? பட் ஒரு நாள் உலகம் பார்ப்பாங்க எவ்வளோ தேவன் மகத்துவம் உள்ள தேவன். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை படிக்கிறோம், வல்லமை. வல்லமை சொல்றதை காட்டிலும் இங்கிலீஷ்ல டொமினியன், அப்படின்னா ஆளுகை. அவருடைய ஆளுகை எவ்வளோ, ஏன்னா தேவனுடைய ஆளுகை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப பிரமிப்பு. தேவனுடைய ஆளுகை அப்படியே பிரபஞ்சம் முழுக்க பறஞ்சிருக்கு இல்லைங்க, பறந்து விரிந்திருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் கடைசி வார்த்தை அதிகாரம், அத்தாரிட்டி. தேவனுடைய அத்தாரிட்டி. இந்த நாலுமே சொல்றாரு. தமிழ் வசனம் சரியா வரல, திருவிவிலியத்துல எப்படி வருதுங்க? இதுக்கு முன்னாடி, இப்போ, அப்புறம் எப்போதுமே. கடந்த காலம் முழுக்க மட்டுமல்ல, நிகழ்காலம் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் தேவனுக்கு உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிக பெரிதான கிருபையில இந்த சிறிய புஸ்தகத்திலிருந்து நம்ம பெரிய பெரிய பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். 4 நிருபங்களை பார்த்திருக்கிறோம் கடந்த சில மாதங்களா. கண்டிப்பா தேவன் சித்தம் தான் நம்ம நம்புறோம். அநேக பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த பாடங்களை நம் மனதில் வைத்து சத்தியத்துல எந்த அளவுக்கு வளர்றோமோ அதுக்கேற்றபடி வாழ்றதுக்கு தேவன் தாமே நம் அனைவருக்கும் வேண்டிய கிருபை தந்து வழிநடத்துவாராக. இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் நம்முடைய இரட்சகருக்கும் நன்றி நான் எடுத்துக்கொள்றோம். அதே போல உங்கள் மூலமா எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தேவன் பண்ணிருக்கிறாங்க. சோ உங்களுக்கும் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் எடுத்துக்கொள்கிறோம். சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகள்ல சத்தியத்துல பலப்பட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்றதுக்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கலாம். தேவன் தாமே உங்கள் அனைவரும்